Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. அடுத்ததாக குறியீட்டு தீர்வின் இரண்டு மூலங்களும் சமமானவையாக இருந்தால் அப்பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை ஃப்ரோபீனியஸ் தேற்றத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம். அந்த தீர்வுகளை எப்படி கண்டுபிடிப்பது என்ற வழிமுறையை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x into x minus 1 into y double prime plus 3x minus 1 y prime plus y equal to 0. இது ஒரு லீனியர் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ். இதை முதலில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதி கொள்ளலாம். பின்னர் p of x, q of x என்ற செயல்பாடுகள் என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்த்தால் p of x என்பது 3x minus 1 by x into x minus 1 என்று வருகிறது. q of x is equal to 1 by x into x minus 1 என்று வருகிறது. இதிலிருந்து x is equal to 0 என்ற புள்ளி, x is equal to 1 என்ற புள்ளி இரண்டுமே சிங்குலர் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று தெரிகிறது. x is equal to 0 என்பது ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா என்று பார்க்கலாம். அதனால் x minus 0 into p of x என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அது 3x minus 1 by x minus 1 என்று ஆகிறது. அதாவது 1 minus 3x into 1 minus x to the power of minus 1. அதை நாம் x is equal to 0வை மையப்படுத்தி xின் அடுக்குகளை கொண்ட அடுக்குத் தொடராக எழுத முடிகிறது. அதாவது x minus 0 into p of x என்பதை நம்மால் 1 minus 3x times 1 plus x plus x square plus etc. என்று எழுத முடிகிறது. அதனால் x is equal to 0 என்ற புள்ளியில் x p of x என்ற செயல்பாடு பகுப்பாய்வாக இருக்கிறது. அதேபோல் x minus 0 the whole square q of x என்பது minus x into 1 minus x to the power of minus 1 என்று ஆகிறது. அதை minus x into 1 plus x plus x square plus etc. என்று x is equal to 0வை மையப்படுத்திய xின் அடுக்குகளை கொண்ட ஒரு அடுக்குத் தொடராக எழுத முடிகிறது. எனவே x square q of x என்ற செயல்பாடும் x is equal to 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது. x is equal to 0 என்ற புள்ளி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்ட். இப்பொழுது நாம் xp of x, x square q of x என்ற இரண்டு செயல்பாடுகளும் x is equal to 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கின்றன என்று காண்பித்திருக்கிறோம். இதிலிருந்து x is equal to 0 என்ற புள்ளி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் என்று காண்பித்து இருக்கிறோம். அதனால் இதனுடைய தீர்வு ஃப்ரோபீனியஸ் தேற்றத்தின் அடிப்படையில் y of x is equal to x power r into sigma m is equal to 0 to infinity am x to the power of m என்று இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். நாம் x is equal to 1 என்ற புள்ளியும் சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று பார்த்தோம். அப்படி என்றால் x is equal to 1 ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா என்று பார்க்கலாம். அதற்கு நாம் x minus 1 into p of x என்ற செயல்பாட்டை x is equal to 1 என்ற புள்ளியை மையப்படுத்தி x minus 1 என்ற காரணியை கொண்ட அதன் அடுக்குகளை கொண்ட ஒரு அடுக்குத் தொடராக எழுதப்பட வேண்டும். x minus 1 into p of x என்பது 3x minus 1 into 1 plus x minus 1 to the power of minus 1 என்று வருகிறது. இதை நாம் 3 into x minus 1 plus 2 multiplied by 1 plus x minus 1 the whole power minus 1 என்று எழுதலாம். அதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு 3 into x minus 1 into 1 minus
x minus 1 plus x minus 1 the whole square etc. plus twice 1 minus x minus 1 plus x minus 1 the whole square etc. என்று கிடைக்கிறது. இது ஒரு x minus 1 அடுக்குகளை கொண்ட ஒரு அடுக்குத் தொடராக விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் x minus 1 into p of x என்ற செயல்பாடு x is equal to 1 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது. இதேபோல் x minus 1 the whole square into q of x என்ற செயல்பாட்டையும் நம்மால் x minus 1 minus x minus 1 the whole square plus x minus 1 the whole cube plus etc. என்று x is equal to 1 என்ற புள்ளியை மையமாக கொண்ட x minus 1 என்ற காரணியின் அடுக்குகளை கொண்ட அடுக்குத் தொடராக எழுத முடிகிறது. அதனால் x is equal to 1 என்ற புள்ளி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் ஆகிறது. அதனால் தேற்றத்தின் அடிப்படையில் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை y of x is equal to x minus 1 power r into sigma x is equal to 0 to infinity am x minus 1 the whole power m என்று எடுத்துக்கொள்ளலாம். x is equal to 0 என்ற புள்ளி ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆக இருப்பதால் நாம் முதலில் y of x is equal to x power r into sigma m is equal to 0 to infinity am x to the power of m என்று தீர்வின் அமைப்பை எடுத்துக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். அப்பொழுது y prime y double prime என்ன என்று கண்டுபிடித்து அதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணி அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் amகளை நாம் தீர்மானிக்கலாம். y என்பது சிக்மா m is equal to 0 to infinity am x to the power of m plus r என்று இருக்கும் பொழுது y prime என்பது சிக்மா m is equal to 0 to infinity m plus r am x to the power of m plus r minus 1 என்று ஆகிறது. நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் 3x minus 1 into y prime என்று இருக்கிறது. அதனால் அதை நாம் எழுதினால் 3 into sigma m is equal to 0 to infinity m plus r into am into x to the power of m plus r minus sigma m is equal to 0 to infinity m plus r am into x to the power of m plus r minus 1 என்று கிடைக்கிறது. அதேபோல் y double prime ஐ கண்டுபிடித்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் x into x minus 1 into y double prime இருப்பதால் அதை x square minus x into y double prime என்று எழுதி x square minus x into y double prime என்பது sigma m is equal to 0 to infinity m plus r into m plus r minus 1 into am into x to the power of m plus r minus sigma m is equal to 0 to infinity m plus r into m plus r minus 1 am into x to the power of m plus r minus 1 என்று வருகிறது. இவற்றை நாம் எழுதினால் x into x minus 1 y double prime plus 3x minus 1 y prime plus y equal to 0 என்பது நமக்கு term 1 plus term 2 plus term 3 plus term 4 plus term 5 equal to 0 என்பதாக எழுத முடிகிறது. முதலில் நாம் coefficient of lowest power of x எடுத்துக்கொண்டு அதை equate to 0 செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்கு இண்டீஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதனால் coefficient of lowest power of x என்ன என்று பார்ப்போம். அது x to the power of r minus 1 ஆக இருக்கிறது. ஏனெனில் முதல் டேர்மிலிருந்து x to the power of r கிடைக்கிறது. இரண்டாவது டேர்மிலிருந்து m 0வாக இருக்கும் பொழுது x to the power of r minus 1 வருகிறது. மூன்றாவது டேர்மிலும் m 0வாக இருக்கும் பொழுது x to the power of r என்று வருகிறது. நான்காவது டேர்மில் m 0வாக இருக்கும் பொழுது x to the power of r minus 1 என்று வருகிறது. ஐந்தாவது டேர்மிலிருந்து m 0வாக இருக்கும் பொழுது x to the power of r இருக்கிறது. அதனால் இந்த 5 டேர்ம்களையும் எடுத்துக்கொண்டால்
லோயஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஆர் மைனஸ் 1 ஆக இருக்கிறது. அதனால் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன என்று கண்டுபிடித்து அதை ஈக்குவேட் டு 0 செய்தால் நமக்கு ஆர் நிறைவு செய்யும் ஒரு குறியீட்டு சமன்பாடு கிடைக்கும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லோயஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் ஆக எக்ஸ் பவர் ஆர் மைனஸ் 1 இருக்கிறது. அந்த கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 இன்ட்டு ஏ நாட் மைனஸ் ஆர் இன்ட்டு ஏ நாட் என்பதாக வருகிறது. அதை 0விற்கு ஈக்குவேட் செய்தால் ஏ நாட் நாட் ஈக்குவல் டு 0 என்ற நிபந்தனையின் பேரில் நமக்கு ஆர் நிறைவு செய்யும் ஒரு குறியீட்டு சமன்பாடு கிடைக்கிறது. அது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என்பதாக இருக்கிறது. அதுதான் இண்டீஷியல் ஈக்குவேஷன். அதற்கு 2 மூலங்களும் ஆர் ஈக்குவல் டு 0 என்பதாகவே வருகிறது. அதனால் ஆர் ஈக்குவல் டு 0 என்பது டபுள் ரூட் ஆஃப் இண்டீஷியல் ஈக்குவேஷன். இந்த நிகழ்விற்கு தொடர்புடையதாக நம்மால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை கண்டுபிடிக்க முடியும். இதை நாம் ஃப்ரோபீனியஸ் தேற்றம் மூலம் பார்த்திருக்கிறோம். அதனால் நாம் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏஎம்களை எப்படி தீர்மானிப்பது என்பதை பார்க்கலாம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள T1, T3, T5 என்ற டேர்ம்களில் ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம். ஏனெனில் அவை எல்லாமே சிக்மா எம் இஸ் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி என்று இருக்கிறது. மேலும் அவற்றில் சம் கோஎஃபிஷியன்ட் இன்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் ப்ளஸ் ஆர் என்று இருக்கிறது. அதனால் T1, T3, T5 என்ற இந்த 3 டேர்ம்களையும் ஒரு மாற்றமும் செய்யாமல் அவ்வாறேயே எடுத்துக்கொள்ளலாம். அதுவே T2, T4 என்பதில் m is equal to 0க்கு தொடர்புடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஆர் மைனஸ் 1ஐ நாம் எடுத்துக்கொண்டு விட்டோம். அதனால் இந்த 2 டேர்ம்களிலும் m 1லிருந்து இன்ஃபினிட்டி வரை மாறுபடுகிறது. ஆனால் நாம் இந்த 2 டேர்ம்களையுமே m is equal to 0 to infinity என்று எழுதிவிட்டால் பொதுவாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் ப்ளஸ் ஆர் என்ன என்று எடுத்துக்கொண்டு ரெக்கரன்ஸ் ரிலேஷனை கண்டுபிடிக்க முடியும். அதனால் T2, T4 என்ற 2 டேர்ம்களிலும் சில மாற்றங்களை செய்யலாம். என்ன மாற்றம்? m is equal to s plus 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது m 1லிருந்து இன்ஃபினிட்டி வரை மாறும் பொழுது s என்பது 0விலிருந்து இன்ஃபினிட்டியாக மாறும். அதனால் இந்த மாற்றத்தை செய்தால் நமக்கு T2, T4 என்ற 2 டேர்ம்களும் சிக்மா s is equal to 0 to infinity s plus r plus 1 into s plus r into a s plus 1 into x to the power of s plus r என்றும் minus sigma s is equal to 0 to infinity s plus r plus 1 into a s plus 1 into x to the power of s plus r என்றும் வரும். இதில் s என்பது டம்மி இண்டெக்ஸ். அதனால் s is equal to 0 to infinity என்று T2, T4இல் எழுதியிருப்பதை நாம் m is equal to 0 to infinity என்றே எழுதலாம். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது T1, T2, T3, T4, T5 என்ற எல்லா டேர்ம்களிலுமே சம்மேஷன் m is equal to 0 to infinity ஆக இருக்கின்றது. எல்லா டேர்ம்களிலும் x to the power of m plus r என்ற பவர் ஆஃப் எக்ஸ் ஒரு கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை செய்கிறது. அதனால் இந்த 5 டேர்ம்களையும் ஒருங்கு சேர்த்து நம்மால் எழுத முடியும். அதிலிருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் ப்ளஸ் ஆர் என்ன என்பதை எழுதலாம். அது நமக்கு am plus 1 into some coefficient plus am into some terms என்று வரும். அதை 0க்கு ஈக்குவேட் செய்யலாம். அப்படி செய்தால் நமக்கு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் am plus 1 is equal to am என்று கிடைக்கிறது. for m greater than or equal to 0. இதுதான் கோஎஃபிஷியன்ட்ஸுக்கு இடையே உள்ள உறவு. am plus 1 என்பது am ஆக இருக்கிறது. அதனால் a1 is equal to a0, a2 equal to a1 equal to a0,
A3 ஈக்குவல் டு A2 ஈக்குவல் டு A1 ஈக்குவல் டு A0. அதனால் எல்லா கோஎஃபிஷியன்ஸுங்களும் A0 ஆகவே இருக்கின்றன. இப்பொழுது தீர்வை எழுதலாம். தீர்வின் அமைப்பு y1 of x is equal to x to the power of r1 into sigma m is equal to 0 to infinity am x to the power of m. எல்லா amகளும் A0 ஆகவே இருக்கின்றன என்று ரெக்கரன்ஸ் ரிலேஷனிலிருந்து பார்த்தோம். அதனால் y1 of x is equal to x to the power of r1 என்பது 0. So x to the power of 0 into a0 plus a1x plus a2x square plus etc. என்று கிடைக்கும். ஆனால் a1, a2 etc. என்பவை எல்லாம் a0 ஆக இருப்பதால் அதை சப்ஸ்டிடியூட் செய்து a0 என்ற ஃபேக்டரை வெளியில் எடுத்தால் y1 of x is equal to x power 0 a0 into 1 plus x square என்று எழுத முடியும். இதை நம்மால் a0 divided by 1 minus x என்ற செயல்பாடாக விவரிக்க முடியும். So y1 of x is equal to a0 by 1 minus x என்ற ஒரு செயல்பாடாக நமக்கு தீர்வு கிடைக்கிறது. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு நம்மால் கண்டுபிடிக்க முடிந்துவிட்டது. எப்பொழுது குறியீட்டு சமன்பாட்டின் இரண்டு மூலங்களும் சமமாக இருக்கும் நிகழ்வில் நம்மால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வை y1 of x is equal to a0 by 1 minus x என்று கண்டுபிடிக்க முடிந்துவிட்டது. அதனால் அதனுடைய இரண்டாவது தீர்வை நாம் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் கண்டுபிடிக்கலாம். அந்த இரண்டாவது தீர்வு நேரியல் சார்பற்ற தீர்வாக இருக்கும். நாம் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் உபயோகித்தால் அந்த இரண்டாவது தீர்வின் அமைப்பு y2 equal to y1 into integral 1 by y1 square into e power minus integral p of x dx integrated with respect to dx என்பதாக இருக்கும். அதனால் நாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எடுத்துக்கொண்டு p of x என்ன என்பதை கண்டுபிடித்து இன்டெக்ரல் p dx என்ன என்று பார்த்தால் அது இன்டெக்ரல் 2 by x minus 1 dx plus இன்டெக்ரல் dx by x என்பதாக கிடைக்கும். அது twice log mod x minus 1 plus log mod x என்று வரும். அதனால் அதை twice log x minus 1 plus log x என்று எழுதினால் e to the power of minus integral p dx என்பது 1 by x into x minus 1 the whole square என்பதாக வரும். இந்த e power minus integral p of x dx என்ற ஒரு காரணி இந்த இன்டெக்ரண்டில் இருக்கிறது. அதனால் y2 கண்டுபிடிப்பதற்கு நமக்கு இந்த e power minus integral p of x dx என்ன என்பதாக தெரிய வேண்டியிருந்தது. அதனால் அதை கண்டுபிடித்திருக்கிறோம். அது 1 by x into x minus 1 the whole square என்று வருகிறது. இரண்டாவது தீர்வின் அமைப்பை எடுத்துக்கொண்டு அதில் y1 e power minus integral p dx என்பவற்றிற்கெல்லாம் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு y2 என்பது 1 by 1 minus x into integral dx by x என்று கிடைக்கிறது. அதாவது y2 என்பது 1 by 1 minus x into log mod x என்பதாக வருகிறது. ஆனால் 1 by 1 minus x என்பது y1. அதனால் y2 is equal to y1 into log x for x greater than 0 என்பது இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வு என்பதாக கிடைக்கிறது. அது log x என்ற ஒரு டேர்மை உள்ளடக்கி இருக்கிறது. மேலும் y2 by y1 என்பது கான்ஸ்டன்டாக இல்லை. அதனால் y1 y2 என்ற இரண்டு தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகள். அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வை y of x is equal to c1 y1 of x plus c2 y2 of x என்று எழுதலாம். அது c1 by 1 minus x plus c2 by 1 minus x into log x என்பதாக அமையும். இந்த தீர்வு 0 less than x less than 1 1 less than x less than infinity என்ற இடைவெளிகளில் நேரியல் சார்பற்றவைகளாக இருக்கின்றன. அதாவது r is equal to 0 0 என்று
குறியீட்டு சமன்பாட்டின் இரு தீர்வுகளும் சமமாக வந்தபொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் முதல் தீர்வு நம்மால் y1 is equal to a0 by 1 minus x என்று எழுத முடிந்தது இந்த உதாரணத்தில். ஆனால் அது ஃப்ரோபீனியஸ் தொடர் தீர்வின் அமைப்பை கொண்டிருக்கிறது. ஏனெனில் y1 equal to a0 by 1 minus x என்பதை நாம் x to the power of 0 into a0 into 1 minus x power minus 1 which is equal to x power 0 into a0 into 1 plus x square plus etc. என்று எழுதலாம். இது x power r into sigma m is equal to 0 to infinity am x to the power of m என்பது ஆகும். இவ்வாறு நம்மால் எழுத முடிந்த காரணத்தினால் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் உபயோகித்து இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வை நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தது. நம் பொழுது தீர்வை எழுதிவிட்டோம். அந்த இரண்டாவது நேரியல் தீர்வு c2 into log x by 1 minus x என்றிருக்கிறது. அதையும் ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வாக நம்மால் எழுத முடியும். ஏனெனில் y2 of x is equal to c2 into log x into 1 minus x to the power of minus 1 which is c2 into log x into 1 plus x square etc. என்று வரும். இந்த அமைப்பில் logarithmic term உள்ளடங்கி இருக்கிறது. இப்பொழுது சில குறிப்புகளை பார்க்கலாம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு பார்த்தபொழுது x is equal to 1 என்ற புள்ளி சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்தது. மேலும் அது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாகவும் இருக்கிறது என்பதை காண்பித்தோம். அதனால் அதன் தீர்வின் அமைப்பை capital Y of x is equal to x minus 1 power r into sigma m is equal to 0 to infinity am into x minus 1 the whole power m என்று எடுத்துக்கொண்டு capital Y1 capital Y2 என்ற இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஃப்ரோபீனியஸ் சீரீஸ் தீர்வின் அமைப்பு நம்மை கேட்கும் வினாவை பொறுத்தது. கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்படி இருந்து x is equal to 0, x is equal to 1 என்ற இரண்டு புள்ளிகளும் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும் பொழுது நமக்கு x is equal to 0 என்ற புள்ளியை மையமாக கொண்ட ஒரு இடைவெளியில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினாலோ அல்லது எக்ஸின் அடுக்குகளை கொண்ட ஃப்ரோபீனியஸ் தொடர் தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்றாலோ தீர்வின் அமைப்பை y of x is equal to x power r into sigma 0 to infinity am x to the power of m a0 not equal to 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் ஒரு ஆரம்ப நிலை நிபந்தனை x is equal to 0 என்ற புள்ளியில் கொடுக்கப்பட்டிருந்தால் அப்பொழுதும் y of x is equal to x minus 0 power r into sigma m is equal to 0 to infinity am x minus 0 power m என்று எடுத்துக்கொண்டு அந்த தீர்வை கண்டுபிடிக்கலாம். அதுவே x is equal to x naught என்ற ஒரு புள்ளி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் என்பதாக இருந்தால் x minus x naught காரணியின் அடுக்குகளை கொண்ட தொடர் தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்றாலோ நாம் தீர்வின் அமைப்பை x minus 1 to the power of r into sigma m is equal to 0 to infinity am into x minus 1 to the power of m with a0 not equal to 0 என்று எடுத்துக்கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் ஒரு ஆரம்ப நிலை நிபந்தனை y at x not equal to alpha, y prime at x not is equal to beta என்று கொடுத்திருந்தால் இந்த ஆரம்ப நிலை நிபந்தனையை நிறைவு செய்யும் தீர்வு வேண்டும் என்றால் நாம் அப்பொழுது தீர்வின் அமைப்பை y of x is equal to x minus x naught to the power of r into sigma am into x minus x naught power m
வித் a நாட் நாட் ஈக்குவல் டு 0 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் r is equal to r1 is equal to r2 என்று குறியீட்டு சமன்பாட்டின் மூலங்கள் சமமானவையாக இருந்தால், குறியீட்டு சமன்பாட்டின் தீர்வுகள் சமமானவையாக இருந்தால், அந்த நிகழ்வில் y1 of x ஒரு ஃப்ரோபீனியஸ் தொடர் தீர்வாக கிடைத்தால், மேலும் அதன் தொகையை கண்டுபிடிக்க முடியாமல் விவரிக்க முடியாமல் போனால், அப்பொழுதும் நாம் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டரை உபயோகித்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வை கண்டுபிடிக்கலாம். அதாவது y2 equal to y1 into integral 1 by y1 square e power minus integral p of x dx integrated with respect to x என்று எடுத்துக்கொண்டு இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வை கண்டுபிடிக்கலாம். அப்பொழுது இந்த இன்டகிரண்ட் y2வில் உள்ள இந்த இன்டகிரண்ட், ஏனெனில் அதன் தொகையை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அதனால் அந்த இன்டகிரண்ட் ஒரு தொடர் தீர்வாக இருக்கும். அப்பொழுது இந்த இன்டகிரேஷனை டேர்ம் பை டேர்ம் ஆக எடுத்துக்கொண்டு இன்டகிரேட் செய்து பூஜ்யமாகாத முதல் 3 டேர்ம்ஸை கண்டுபிடித்து அதிலிருந்து கிடைப்பதை நாம் இரண்டாவது தீர்வாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வகுப்பில் நாம் குறியீட்டு சமன்பாட்டின் தீர்வுகள் சமமாக இருக்கும் பொழுது எப்படி ஃப்ரோபீனியஸ் வழிமுறையை பின்பற்றி அதன் முதல் தீர்வை கண்டுபிடிக்கலாம், பின்னர் அதன் இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வை மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் கண்டுபிடிக்கலாம் என்பதை பற்றி விவரித்து புரிந்து கொண்டுள்ளோம்.